கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃப்டர் த ரெயின் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினியும் அவள் வாங்கிட்டு வந்த புக்கை உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து நேற்று ஹீரோ கூட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்து வந்துட்டு இருந்திருப்பா இல்லையா? ஸோ அப்போ ஹீரோ பார்க்கும்போது ரொம்பவே சோகமாக ஒரு மாதிரி டவுனாக இருந்திருப்பான். ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு தான் எதுவுமே சொல்லாமல் இருந்திருப்பான். ஸோ இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு அவன் பார்க்கவே டவுனாக இருந்தான். ஏதாவது மோட்டிவ் பண்ணுற மாதிரி பேசியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறா. அவனுக்கு கால் பண்ணேன். பட் வேணாம், கால் மூலியமாக பண்ணால் நல்லா இருக்காது, நேரில் போய் பார்த்து பேசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அவளுக்கும் வேலைக்கு போகிறதுக்காக அலாரம்லாம் அடிக்குது. ஸோ அவளுமே ரெடி ஆகிட்டே கிளம்பி போகிறான். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் கீக்க பொண்ணு வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு கடையில் வேலை பார்க்குறா, அவங்க கடையிலலாம் வந்துட்டு குரூப் சேட் இருக்கான். அதாவது இப்போ அந்த கடையில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அந்த சேட்டில் இருப்பாங்க. நம்மளுக்கு எதுனா ஷிஃப்ட் மாற்றுறது, லீவு அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லிக்கிறலாம், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம அது மூலியமாக பேசிக்கலாம் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லவும், நம்மளும் இங்கே பண்ணுவோமான்ற மாதிரி கேட்குறா. ஸோ உடனே ஆன்ட்டி வந்துட்டு எனக்கு ஓகே தான், ஆனால் ஹீரோ கிட்டே வந்துட்டு ஃப்ளிப்லேயே பட்டன் ஃபோன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது, அதில் எப்படி மெசேஜ் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லவும், அப்போ யோசி வந்துட்டு அதெல்லாம் பண்ணலாம் ஆன்ட்டி, இப்போ எல்லா ஃபோன்லேயும் எல்லா விதமான அட்வான்ஸும் வந்துருச்சு, ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வேணால் ஹீரோ கிட்ட இஞ்சி கேட்டு அவரை வந்து ஓகே சொல்ல வைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அந்த இடத்துக்கு கசையை வந்துட்டு எல்லாம் ஓகே தான், ஆனால் அவருக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ண தெரியுமான்னு கேளுங்க, ஏன்னா அவர் கால் மட்டும்தான் பேசுகிறார் அந்த ஃபோனில், அதில் போய்ட்டு அவர் எங்கிட்ட மெசேஜ் பண்ணுவார், அவருக்கு அதெல்லாம் தெரியாது, தேவையில்லாத வேஸ்ட்டு டைம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது. உடனே ஆன்ட்டி வந்துட்டு இந்த ஐடியா ஃப்ளாப் ஆயிடுச்சு, வாங்க போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ யோஷிக்கு வந்துட்டு ஹீரோனிக்கிட்டேயும் அந்த சேட் பாக்ஸ் இருக்கும், நம்ம அவகிட்ட பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஹீரோயினி எனக்கு உன்னோட ஐடி கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்புகிறான். பார்த்தா ஹீரோயினி எஸ்கேப் ஆகிட்டா. மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டாடா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினி வந்து பார்த்தா மிரர் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்போனா ஹீரோ கிட்டே வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, அவர்கிட்ட பெர்மிஷன் மட்டும் கேட்டுட்டு நம்ம மெசேஜ் பண்ணோம்னா அவ்வளோதான், நம்ம ஃப்ளாட் ஆயிடலாம், ஹீரோவை ஃப்ளாட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா போட்டுட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்குமே வருது. இவன் வந்து சாண்ட்விச்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டாஃப் ரூம்க்கு வரா. ஹீரோ வந்துட்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினி உள்ளே வந்ததுமே எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயினி மனசுக்குள்ளேயே எப்படி வந்துட்டு நம்ம கேட்குறது டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டு சொல்ல வரா. பட் அவளுக்கு வார்த்தையெல்லாம் திக்குது. ஸோ வந்துட்டு ஒன்றும் இல்லை, நேற்று நான் ஒரு புக்கு லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்ல, அந்த புக்கு நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, ஆமாம் அந்த புக்கு எழுதின ஆத்தர் வந்துட்டு படிக்க கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி அவர் வந்து ரொம்பவே சிம்பிளாக எழுதியிருப்பார், அவர் ரொம்ப நல்ல ஆத்தர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு அந்த புக்கு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ வந்துட்டு அது ஒரு நார்மல் புக் தான், என் ஃப்ரெண்டு தான் அதை எழுதியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஷாக்கு. என்னது உங்கள் ஃப்ரெண்டு தான் அந்த புக்கை எழுதியிருக்காரா, பாரேன் சார் நீங்கள் ரொம்ப கலக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சூப்பர்ன்றா. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு நான் ஒன்றும் சூப்பரில், என் ஃப்ரெண்டு தான் சூப்பர்ன்ற மாதிரி சொல்லவும் உடனே ஹீரோயின் வந்துட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு புக் ரீட் பண்ணுவாங்க, ஸோ நானும் அவங்களில் ஒருத்தந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஹீரோயின் வந்துட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு டீச்சர் ரேஞ்சில் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஒரு விஷயத்தை பற்றி கேட்டால் அதை பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் சொல்கிறீங்கன்ற மாதிரி அப்படியே அடிக்கிட்டே போகிறான். பட் சடனாக ஹீரோ வந்துட்டு உனக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் விடுறான். ஸோ அதை கேட்டோன்னே ஹீரோயினி சைலண்ட் ஆகிடான். இப்போ வந்துட்டு அந்த டோருக்கு, அதாவது ஸ்டாஃப் ரூம் டோருக்கு முன்னாடி வந்து கெசையை சாப்பாடு எடுத்துகிட்டு உள்ளே வரலான்னு அப்போ தான் அந்த ஹேண்டில் பிடிக்க போவான். பட் இந்த சவுண்டு கேட்குமே அவன் வந்துட்டு சரிங்க வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். இப்போ சீன் அப்படியே கட் ஆகிட்டு ஹீரோயினி வீட்டில் பார்த்தோம்னா ஹீரோயினியோட அம்மா வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டிவியில் வந்துட்டு ரொம்ப மழை பெய்ய போகுது, புயல் அடிக்க போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயினி வந்துட்டு வேலைக்கு கிளம்பி ரெடியாக இருக்கிறா. ஸோ அம்மா வந்துட்டு மழை பெய்ய போகுது, நீ எங்கே போகிறேன்ற மாதிரி கேட்கவும் இல்லைம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வரான். கதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவள் பார்த்தா ஸ்டாஃப் ரூமில் வந்துட்டு ஹீரோவை காணா. ஸோ எங்கன்ற மாதிரி அந்த ஆன்ட்டிகிட்ட போய் கேட்கவும் ஆன்ட்டி வந்துட்டு சொல்கிறாங்க ஹீரோக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கு அதனால் வரல, அவர் வரல, கீக்கோ வரல, ஒட்சுக்கான்னு சொல்லிட்டு ஒரு செஃப் இருப்பார் அவரும் வரல. ஸோ இன்றைக்கி கசே, நான், நீ, அதுக்கப்புறம் யோஷி, நம்ம 4 பேர் தான் இருக்க போகிறோம். ஸோ எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு இந்த டஃப் டைமை வந்துட்டு நம்ம கடந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிளானிங்லாம் போட்டுட்டு அப்படியே வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ இல்லைன்னொன்னே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சம்திங் மிஸ்ஸிங்கிற மாதிரி இருக்குது அவளுக்கு. ஸோ வந்து ஐஸ்கிரீம்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோட ஞாபகம் வருது. டக்குன்னு அதை வந்து கீழே போட்டு உடச்சிடுறா. சொன்னேன் ஆன்ட்டி வந்துட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, போய் மறுபடியும் எடுத்து போட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனும் ஐஸ்கிரீம்லாம் அகைனே பண்ணிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ ஒரு வழியாக இவங்களோட அந்த
படப்பான நேரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ உடனே ஆன்ட்டி வந்துட்டு, "ஹீரோனி நீ வேணா போய் சாப்பிட்டுட்டு வா" அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோனி அவளோட ஃபுட் எடுத்துகிட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறா. பட் அவளுக்கு பசிக்கவே இல்லை. அப்படியே இந்த டேபிளில் சாஞ்சிக்கிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, உனக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி. ஸோ அதுவே நினச்சிட்டு இருக்கா. அப்போ உள்ள கெசைய வரான். அவன் வந்துட்டு, "என்ன ஹீரோனி?" அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவன் ஒன்றுமே பேசலை. ஸோ உடனே அவன் வந்துட்டு, "நீ வந்து ஹீரோவை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நீ இப்படி அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறது. ஸோ நீ தான் வந்துட்டு விடாமல் பிடிச்சி இழுத்து வச்சிட்ருக்க. அவன் தான் சொல்லிட்டானே அவனை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து குட்டை குழப்ப பார்த்துட்ருக்கான். ஹீரோயினிக்கு வந்துட்டு என்ன சொல்ல எது சொல்லணும்னு ஒன்றுமே புரியலை. நாங்கள் கட் ஆகிட்டு ஹீரோ பார்த்தோம்னா அவனுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது. ஸோ போய் லைட்டு கூட போட முடியலை. அப்போ யாரோ வந்துட்டு காலிங் பெல் அழுத்துறாங்க. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு, இந்த சேல்ஸ்மேனுக்குலாம் வேறு வேலையே இல்லையா, அடிக்கிற புயலில் கூட வந்துட்டு பெல் அழுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு வீட்டில் இல்லாத மாதிரி நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துகிட்டே இருக்கான். பட் விடாமல் பெல் அடிக்கவும் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோனி இருக்கிறான். ஸோ அவளை பார்க்கவும் ஹீரோக்கு செம ஆயிடுது. உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறான். பட் ஹீரோனிக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி சோகமாக அப்படியே தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கான். ஹீரோ வந்துட்டு, "என்னாச்சு, ரெஸ்டாரண்ட்டில் எதாவது நடந்துச்சா இல்லை வேறு எங்கேயாவது எதாவது நடந்துச்சா?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் சேடாக இருக்குன்ற மாதிரி. ஸோ உடனே ஹீரோயினி வந்துட்டு, "அப்படிலாம் எதுவும் நடக்கலை" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு, "அப்போ என்னாச்சு, ஏன் இவ்வளோ சேடாக உட்காந்துருக்கா? அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த மழை டயத்தில் வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டுமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கா? வீட்டுக்கு போக வேண்டியதானன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறா, "எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியலை. நீங்களும் சொல்லிட்டீங்க எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ தான் ஹீரோக்கு வந்து நேற்று வாயை விட்டுருப்பான் இல்லையா, உனக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவன் வந்துட்டு சிஸ்டமில் அதை தான் டைப் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த டைப் பண்ணதை ரீட் பண்ணிட்டான். ஸோ அதை வந்து ஹீரோனிக்கே சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை தான் நினச்சி பார்த்து, நான் அப்படிலாம் சொல்லலை சாரி" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே ஹீரோனி வந்துட்டு, "எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு, "நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லை. நான் எதையுமே வந்துட்டு ஒரு வேலையை ஆரம்பித்தேன்னா அதை கரெக்டாக முடிக்க மாட்டேன். நான் அந்த அளவுக்கு புத்திசாலிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பெருமைப்படுற அளவுக்கு எதுவும் பண்ணலை. இனிமேல் என்னால் பண்ணவும் முடியாது. நான் ஒன்றும் அடல்ட்டும் கிடையாது" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே ஹீரோயின் வந்துட்டு, "இல்லை நீங்கள் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பர்சன்" அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு, "தேங்க்யூ. நீ வந்துட்டு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான கேர்ளு. நீ வந்து பிரில்லியண்ட்டு, அறிவாளி, ரொம்ப யங்கு, யூத்ஃபுல், ஹோப்போட நீ எந்த வேலையும் செய்வா" அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹீரோயினி வந்துட்டு பாராட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு, "அப்போ எதுக்கு எனக்கு மனசு வலிக்குது, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குன்னு" அழுகுறா. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், "இந்த மாதிரி ஒரு யங் ஏஜில் உனக்கு எல்லாமே நடக்கிறது தான். ஸோ கொஞ்சம் நேரம் வந்துட்டு உனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சம்திங் மிக்சட் ஃபீலிங்ஸாகவே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கடந்து தான் வரணும். உன் லைஃபே அதாவது இப்போ இந்த யங் ஏஜ்ன்றது ஒரு ப்ரீஷியஸ் ட்ரெஷர் மாதிரி. ஸோ அதை மிஸ் பண்ணிடாத" அப்படின்ற மாதிரி அட்வைஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு, "எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கே என்ன பிடிக்க மாட்டேங்குது ஏன்?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுது. அப்போ வந்துட்டு அவங்களோட அந்த விண்டோ இருக்கும் இல்லையா, ஸோ அது வழியாக லைட்டு மாதிரி வீசுது. ஏன்னா அங்கிட்ட ஆப்போசிட்டில் வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மூனோட லைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லைட்டுமே இவங்களோட ஜன்னலை பார்த்து குறி வைக்குது. ஸோ அது மூலிமா ஹீரோயினியோட ஃபேஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ நான் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், "அப்படிலாம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கும் உன்னை பிடிக்கும் தான். ஸோ நீ எங்கள் கடைக்கு வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் நீயே எனக்கு ஒரு ட்ரெஷர் மாதிரி தான்" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோனிக்கு அதை கேட்கவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவளுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரும் வருது. ஸோ உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோக்கு அதை பார்க்கவும், சரி இவளை வந்துட்டு நம்ம தான் கம்ஃபோர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே ஹக் பண்ணுறான். ஹீரோனுக்கு அப்படியே ஷாக்கு தான். அவளுமே பேக் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஹீரோ வந்து அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறான். ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவளுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணால் அது அந்த அளவுக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஸோ அவளும் அதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோமே வந்துட்டு, "எனக்கு இது என்ன ஃபீலிங்னே தெரில. பட் கண்டிப்பாக லவ்வுன்னு என்னால் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்." ஸோ அப்போ ஹீரோயின் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாளா. அவன் வந்துட்டு அப்போ தான் ரியாலிட்டி ஹிட் டக்குன்னு ஹீரோயினை விளக்கிட்டு, நான் வந்து வேணும்னு கட்டி பிடிக்கல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் வந்து உங்களை ஃப்ரெண்டாக தான் ஹக் பண்ணேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினி, "என்னது ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷை ஆகுறா. ஸோ அப்போ சடனாக ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துறான். ஏன்னா அவன் பண்ண வேலை அப்படி. ஸோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஸோ அப்படியே சீன் கட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே வேலை பார்க்குற இடத்துல பார்த்தோம்னா
ஆன்ட்டி வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு இன்னைக்கு கோல்டு பிடிச்சிச்சு. அதனால லீவ் போட்டா. சொன்னேன் ஆன்ட்டி வந்துட்டு, அது என்ன இப்படி ஒரு கொடுமை நடக்குது? ஹீரோவே அவருக்கு உடம்பு இல்லைன்னு லீவ் போட்டுட்டு வந்துட்டாரு. அதுக்குள்ளே இவளுக்கு உடம்பு முடியாமல் போகுது. இப்போ என்னதான் பண்ணுறது? நேற்று மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் லீவ் போட்டாங்களே, நம்ம கஷ்டப்பட்டு சமாளிக்கணுமேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, நேற்று பார்க்கும்போது அவன் நல்லா தானே இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ உடனே வந்துட்டு யோசி என்னமோ சொல்ல வரான். உடனே கேசி வந்துட்டு, டேய் வாயை மூட்டுடுறா அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேய் என்னத்துக்குடா வாயை மூட சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோமே வந்துட்டு யோசிக்க ஒரே ஃபன்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். ஸோ இப்போ அப்படியே ஹீரோயினோட வீட்டில் பார்த்தோம்னா ஹீரோயினோட அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. நேற்று அவ்வளோ மழை பெஞ்சுக்கிட்டு நீ அதுலேயே வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா, அதனால தான் இருக்கும். உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு, நான் வேலைக்கு கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினி நேற்று நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்கா. அப்போ அவள் எந்திரிச்சு உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி கீழே விழுந்துடுறா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா அவன் வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவன் சடனாக எதையோ பார்த்து கத்துறான். எதை பார்த்து கத்துறான், இல்லை அவன் எதையாவது நினச்சி கத்துறானான்னு கூட தெரில. ஏன்னா கத்துறதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டாட்டா பை பை. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூடவே இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். ஸோ இப்போ டாட்டா பாய் பாய்.